லைங்கிங்கோ 75 ஆம் ஆண்டு இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம். ஜூன் 12 அன்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் பிரதமர் இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றியில்லாது என அறிவித்தது. நாடு முழுவதும் மக்கள் அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரினர். பதவி வெல்ல மறுத்த இந்திரா 21 மாதங்கள் இந்தியாவை இருளில் ஆழ்த்திய நெருக்கடி நிலையை அறிவித்தார். குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது நெருக்கடி நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அடிப்படை உரிமைகள் முடக்கப்பட்டன. அரசியல் எதிரிகள், மாணவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். செய்தித்தாள்கள் தணிக்கை செய்யப்பட்ட. மக்கள் பேச அஞ்சினர். ஜனநாயகம் அதன் கடினமான சோதனையை எதிர்த்தது. இந்த கடுமையான ஆட்சிக்கு அப்பால் தமிழ்நாடு ஒரு தனித்தீவானது. அப்போது கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு நெருக்கடி நிலையை கடுமையா எதிர்த்தது. ஜனநாயகம் கொல்லப்படுவதா அவர்கள் வெளிப்படையா பேசினர். மற்ற மாநிலங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது தமிழ்நாடு ஜனநாயக கொள்கைகளில் உறுதியா நின்றது. இந்திரா காந்தி தமிழ்நாட்டை கட்டுப்பாடற்ற தீவு என்று வர்ணித்தார். திமுக அரசு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்தது. மத்திய அரசின் கடுமையான ஆட்சிக்கு அடிபணியவில்லை. வட இந்தியாவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டனர். திமுகவின் துணிச்சல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியது. இதனால் தமிழக மக்களும் அரசியல் கைதிகளும் பெரும் துயரங்களை அனுபவித்தனர். இந்த இருண்ட காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத பக்கங்களை எழுதியது. இது ஜனநாயகத்தின் மதிப்பை உணர்ச்சிய ஒரு காலம். இதன் தாக்கம் இன்னும் உயரப்படுகிறது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு அரசியல் 2 எதிரெதிர் துருவங்களாக பிரிந்தது. முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலா திமுக எந்த சமரசமுமின்றி நெருக்கடி நிலையை முழுமையா எதிர்த்தது. மத்திய அரசின் கடுமையான விதிகளை தமிழ்நாட்டில் அமல்படுத்த அவர்கள் தயங்கினார்கள். அதே நேரத்தில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக நெருக்கடி நிலையை ஆதரித்து மத்திய அரசுடன் நெருங்கியது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நெருக்கடி நிலையை ஆதரிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை கிளப்பினார்கள். இந்த 2 கட்சிகளின் நிலைப்பாடுகளும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை சிக்கலாக்கின. திமுக நாடு முழுவதிலுமிருந்து வந்த எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. அதிமுக மத்திய அரசுக்கு முழு ஆதரவு கொடுத்தது. திமுக ஆட்சியை நீக்க வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை வைத்தது. இந்த கருத்து வேறுபாடு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில ஆழமாக வேரூன்றியது. ஒரே மாநிலத்தில் 2 பெரிய திராவிட கட்சிகள் முற்றிலும் எதிர் நிலைப்பாடுகளை எடுத்தது இந்திய அரசியலில் ஒரு தனித்துவமான நிகழ்வு. இது வரவிருக்கும் கடினமான நாட்களுக்கான ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. நெருக்கடி நிலையின் போது இந்தியா முழுவதும் அடக்குமுறை பரவியது. ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதியான தீவு போல இருந்தது. மத்திய அரசின் கைது உத்தரவுகளையும் அடக்குமுறை நடவடிக்கைகளையும் திமுக அரசு செய்ய மறுத்தது. இந்திரா காந்தி தமிழ்நாட்டை கட்டுப்பாற்ற தீவு என்று அழைத்தார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் அடைக்கலம் புகுந்தனர். அவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அளித்தது. இடதுசாரி குழுக்களும் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்பட்டன. மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பிய கைது பட்டியல்களை மாநில அரசு கண்டுகொள்ளவில்லை. செய்தித்தாள் தணிக்கை முழுமையா அமல்படுத்தப்படவில்லை. முரசொலி போன்ற செய்தித்தாள்கள் தங்கள் எதிர்ப்பை சூசமாக வெளிப்படுத்தின. தமிழ்நாடு ஜனநாயக விரும்பிகளுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. ஆனால் இந்த நிலை நீடிக்கவில்லை. மத்திய அரசு திமுக அரசை கலைக்க திட்டமிட்டு தமிழ்நாடு ஒரு கட்டுப்பாட்டு தீவாக செயல்பட்டது. மத்திய அரசுக்கு ரொம்பவே உறுத்தலாயிருந்தது. ஜனவரி 17 அன்று ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குற்றச்சாட்டுகளின் பேரில் திமுக அரசு கலைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதே இரவில் கடுமையான நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. மிசா சட்டத்தின் கீழ் முக்கிய திமுக தலைவர்களும் திராவிடர் கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் குழுக்களை சேர்ந்த பலரும் கைது செய்யப்பட்டனர். காவல் நிலையங்கள் சித்திரவதை கூடங்களா மாறின. மக்கள் திடீரென இரவில் கைது செய்யப்பட்டனர். அவர்களது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படாமல் ஜனநாயக உரிமைகள் முழுமையா பறிக்கப்பட்டன.
மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ்நாடு அவசர காலத்தின் கடுமையான பிடியில சிக்கியது. திமுக அரசு கலைக்கப்பட்ட நாள் ஒரு இருண்ட காலத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கமா அமைந்தது. மக்கள் மத்தியில் பயம் பரவியது. சுதந்திர காற்று முழுமையாக வீசுவதை நிறுத்தியது. வரவிருக்கும் நாட்கள் இன்னும் கடினமாக இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்தனர். நெருக்கடி நிலையில அரசாங்கத்துக்கு பேனா முனைய கூட கண்டா பயம். பத்திரிகை சுதந்திரம் முழுசா பறிக்கப்பட்டுச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பிறகு பத்திரிகை முழுசா தணிக்கைக்கு உள்ளாச்சு. ஒவ்வொரு செய்தியும் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு தணிக்கை அதிகாரி அதை சரிபார்க்கணும். அரசாங்கத்துக்கு எதிராக வர்ற செய்திகள், கைதில் பத்தின விவரங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டுச்சு. சில பத்திரிகைகள் காலியான பக்கங்களை வெளியிட்டு அவங்களோட எதிர்ப்பை காட்டினாங்க. அப்புறம் காலியான இடங்கள் சூட தடை செய்யப்பட்டுச்சு. விடுதலை, முரசொலி போன பத்திரிகைகள தலைவர்களோட பெயர்கள் சூட தடை செய்யப்பட்டுச்சு. முரசொலி கைது செய்யப்பட்டவங்களோட பட்டியலை ரகசியமா வெளியிட்டு தணிக்கையை மீறிச்சு. செய்தி நிறுவனங்கள் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. சமாச்சார் அப்படின்னு ஒரே ஒரு அரசு செய்தி நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு. உண்மை மறைக்கப்பட்டுச்சு. பத்திரிகை அரசாங்கத்தோட கருவிகளா மாறுச்சு. உண்மையை தெரிஞ்சுக்கிற மக்களோட உரிமை பறிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில நெருக்கடி நிலை காலத்தில அரசியல் கட்சிகளும் பொதுக்கூட்டங்களும் தடை செய்யப்பட்ட. ஆனாலும் எதிர்ப்பு குரல்கள் ரகசியமா ஒலித்தன. மார்க்சிஸ்ட் தலைவர்கள் தங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு கிராமமாக சென்றார்கள். ஆதரவாளர்கள் இரவில வீடுகளில தங்கி விடிய காலைக்குள் வேறு இடத்துக்கு மாறிவிடுவார்கள். கட்சி உறுப்பினர்களை சந்திக்க அவர்கள் இருசக்கர வாகனங்களும் பேருந்துகளிலும் சாதாரண மக்களைப் போல பயணம் செய்தார்கள். ரகசிய துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் சுவரொட்டிகள் மூலமாகவும் எதிர்ப்பு பரவியது. பிடிபட்ட கடுமையான சித்திரவதையும் சிறைவாசமும் காத்திருந்த. பத்திரிகையாளர்களும் மாணவர்களும் ரகசியமாக செயல்பட்டனர். சிறிய குழுக்களா செய்திகளை பகிர்ந்து கொண்டனர். வெளி உலகுக்கு தெரியாத உண்மைகளை அவர்கள் பதிவு செய்தார்கள். இந்த சிறிய எதிர்ப்பு செயல்கள் ஜனநாயகத்தின் சூழலை காத்தன். ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் அடையாளங்களாக துணிச்சலும் தியாகமும் இருந்த. மறைந்திருந்து வாழ்ந்த வாழ்க்கை ஜனநாயகத்தின் மறக்க முடியாத ஒரு பகுதி. திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில மீசா சட்டம் ரொம்பவே கடுமையாக பயன்படுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகள் சென்ன மத்திய சிறை போன இடங்களில் அடைக்கப்பட்டனர். சிறைகள் நிரம்பி வழிந்தன. கைதிகள் மீது தடிடி, காலா மீதித்தல், இரவு நேர தாக்குதல்கள் என சித்திரவதைகள் நடந்தன. உடலை மட்டுமல்ல, மனதையும் உடைப்பதே இதன் நோக்கமாயிருந்தது. சிலர் சிறையிலேயே இறந்தனர். சிட்டி பாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் போன்ற சிறையில நடந்த கொடுமைகளால் இறந்தனர். பலர் நிரந்தர உளநல பாதிப்புகளுடன் வெளியே வந்தனர். ஸ்டாலின், முரசொலி மாறம் போன தலைவர்களும் தாக்கப்பட்டனர். குடும்பங்கள் எந்த செய்தியும் இல்லாமல் தவித்தன. வெளியே வந்த பிறகும் பலர் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. நெருக்கடி நிலை மக்கள் மற்றும் குடும்பங்களுக்கு எதிரான வன்முறை காலமாயிருந்தது. அந்த காயங்கள் இன்னும் ஆறவில்லை. 21 மாத இருண்ட ஆட்சிக்கு பிறகு 1977 ஜனவரியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்ற குரல் ஒலித்தது. எதிர்கட்சிகள் ஜனதா கட்சி என்ன பெயரில் ஒன்றிணைந்தன. தமிழ்நாட்டில அதிமுக காங்கிரஸ் கூட்டணி திமுக ஜனதா கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்டது. வட இந்தியாவில் காங்கிரஸ் தோற்றது. தமிழ்நாட்டில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. திமுக ஜனதா கூட்டணி 4 இடங்களை மட்டுமே பெற்றது. மிசாவால் பாதிக்கப்பட்ட திமுக தேர்தலில் தோற்றது. தேசிய அளவில ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. தமிழ்நாட்டில அதிமுகவின் வெற்றி ஒரு அரசியல் முரண்பாடு அமைந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சரானார். திமுக எதிர்கட்சியாக அமர்ந்தது. நெருக்கடி நிலையை எதிர்த்த கட்சி தோற்றது. அதை ஆதரித்த கட்சி வென்றது. இது தமிழ்நாட்டு அரசியலின் தனித்தன்மையை காட்டியது. நெருக்கடி நிலை முடிவுக்கு வந்தாலும் அதன் தாக்கம் தமிழ்நாட்டில் நீடித்தது. காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கிடைத்தது. என்கவுண்டர் போன்ற விஷயங்கள் சாதாரணமாகின. மாநில கட்சிகள் தடை செய்யப்படலாம் என்ன அச்சம்
அவை தங்கள் பெயர்களை மாற்றிக் கொள்ள வைத்தது. எம்ஜி ராமச்சந்திரன் தனது கட்சியின் பெயரை அனைத்திந்திய என மாற்றினார். திமுக மீது நிரந்தரமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மத்திய அரசு சர்க்காரியா கமிஷனை அமைத்தது. மாநில அரசு இஸ்மாயில கமிஷனை அமைத்தது. ஷா கமிஷன் அறிக்கை அளிக்கப்பட்டது. உண்மை மறைக்கப்பட்டது. நெருக்கடி நிலை இந்திய ஜனநாயகத்தின் பலவீனங்களை காட்டியது. ஒருவரின் அதிகார ஆசைக்கா ஜனநாயகம் நிறுத்தப்படலாம் என்பதை காட்டியது. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்திற்காக போராடியவர்கள் தண்டிக்கப்பட்டனர். அதை ஆதரித்தவர்கள் அதிகாரம் பெற்றனர். 21 மாதருள் ஜனநாயகத்தின் மதிப்பை மக்களுக்கு ஆழமாக புரிய வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு காலம் மீண்டும் வரக்கூடாது என்ன எச்சரிக்கை அவர்களின் மனதில் பதிந்தது. அதுதான் நெருக்கடி சிங்கம் பெரிய பாடம்.